ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. இந்த பாருங்கள், வெண்டைக்காவும் நல்லா பெருசாகிடுச்சு. இதை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், கத்திரிக்காயும் இன்றைக்கி 6-7 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே பாருங்கள், அதில் 2 கத்திரிக்காய் வந்து பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. மழை பெய்யாதனால ஃபஸ்ட்டு வெயில் அடிக்கும் போது வெயில் அப்படி ஆயிடுச்சு. இப்போ மழை பெய்யறனால இன்னும் கத்திரிக்காயில் என்ன செய்யும், ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிடும். அது கூட கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கி பறிச்சிருக்கேன். அது கூட ஒரு 10-15 செம்பருத்தி பூ, சிகப்பு கலரு வெள்ளை கலரு எல்லாம் பறிச்சிருக்கேன். போய் டீ போட, அதுபோக நம்ம வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு உள்ளே போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். இவ்வளோ பாருங்கள், சூப்பரான அறுவடை பாருங்கள். மாடித்தோட்டத்துக்கு வந்தாலே சரி, எப்போனாலும் சரி, கீழே போகும்போது என்ன செய்வேன், ஏதாச்சும் ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன். இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன செய்யுது, நம்ம பறிக்கும் போது நம்மளே போட்டு முளைக்க வச்சுருக்கோங்கன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, சின்ன சின்னதாக எதையாவது ஒன்று மாடி தோட்டம்னு சொல்லி வச்சு புதினாவோ மல்லிச்செடியோ தூவி இடுங்க. இதுதான் அதில் இருக்க சந்தோஷம், வேறு எதுலையுமே கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.